சாமி மகரத்துக்கு 2026 எப்படி இருக்க போகுது? மகரத்தில் இருக்க எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது சூப்பராக இருந்தாலும் சரி, அந்த துறையில் அவன் நிபுணன் தான். ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, புதுசாக செய்கிறாங்கன்னா அதில் தெண்டச்செலவு இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. மகர லக்னத்துக்காரன் 7ல் குரு இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதே குரு கண்ணில் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்தப்போ இவன் கல்யாணம் பண்ணுறான்னு வைங்களேன். பொதுவாக மகர லக்னத்துக்காரன் உள்ள இருந்தால் அவன் செல்லா காசு தான். இன்ற நாள் குழந்தை இல்லாமல் இருக்கான் பாருங்க. அவனுக்கு இந்த 2026 குழந்தை பிறந்தான். இந்த 2026 அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிலை எதுனா, அப்ப மகர லக்னத்துக்காரனுக்கு வயசு ஏற ஏற ஏறத்தான் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுங்க செந்திலையா. சாமி மகரத்துக்கு 2026 எப்படி இருக்க போகுது? மகரம், நான் இதை சொல்றதே எப்படி சொல்வேன்னா கர்மயோகி அப்படின்னு தான் சொல்லுவேன். கர்மயோகின்னா என்ன? அதாவது பகவத்கீதையில் சொல்லப்பட்டது, உன் கடமையை செய், பலனை எதிர்பாராத அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய், எதை கொண்டு இழந்து விட்டோம் என்று அழுகிறாய், எல்லாமே இங்கே கொடுக்கப்படுது, அது இங்கே எடுக்கப்படுது. இந்த வாசகத்துக்கு பொருத்தமான ஒரு ஜீவன் யாருன்னா மகரம் தான். இதை மனசில் வச்சுக்கிட்டே தான் இங்கே செயல்படணும். அப்போ அவன் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்க எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது சூப்பராக இருந்தாலும் சரி, அந்த துறையில் அவன் நிபுணன் தான். அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் உலக பந்தங்களோடு பந்த பாசம் அன்பு, எனக்கு உங்களுடைய இது கிடைக்கும், அதெல்லாம் இவன் எதிர்பார்க்கவே கூடாது. இவன் இதை பார்த்துக்கிட்டே போகணும். அதில் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ லக்னாதிபதி சனியே லக்னத்துக்கு 2ல் இருக்கும்போது நீங்கள் காசு பணத்தை எதுவும் சேதப்படுத்தினா இல்லை, சனி தான் இவனுக்கு காசு பணத்தை கொடுக்குறது. ஏன்னா அவர் தனஸ்தானாதிபதி, அவர் தான் கொடுக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, அளவுகோல் வச்சுருப்பார். இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் அந்த சனி பகவான் கொடுப்பார். தேவைக்கு மேலே நீ எதிர்பார்த்தேன்னா அது வராது. ஒரு வியாபாரம் இருக்குது, வியாபாரம் பண்ணுறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் ஒருத்தனுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா இந்த 5 லட்ச ரூபா வியாபாரம் இங்கே வந்துடும். நீ அதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ வாழ்வியல் தேவைகளுக்கு தக்கவாறு மகரத்திற்கு பொருளாதார ரீதியான வரம்பையும் அவன் தான் வச்சுருக்கான். அப்போ பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறதே இல்லை. சனி 3ல் போய் உட்காந்துட்டார். இந்த 3ல் போய் உட்காந்துருக்க சனி என்ன செய்யணும்னா, புது முயற்சி எது எடுத்தாலும் சரி, மகர லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, புதுசாக செய்கிறாங்கன்னா அதில் தெண்டச்செலவு இல்லாமல் செலவு இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. அப்போ அதில் கொஞ்சம் சுணக்கம், ஒரு தடை இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவு சக்ஸஸாக இருக்கும். அது ஒன்று. மகரத்தில் பிறந்தவங்க இப்போதைக்கு உடன் பிறந்தோரோடு எந்த மனக்கசப்பும் வச்சுக்கக்கூடாது. உடன் பிறந்தோருக்கு தேவையான உதவிகளை பண்ண வேண்டிய கட்டாய சூழல் மகரத்துக்கு இயற்கையாக இருக்குது. சரி, இது ஓகே, இது செய்யட்டும். ஆனால் 2026 அப்படின்றதுல இப்போ இதே இதுக்கு குரு 6ல் இருந்தார். குரு மகரத்துக்கு 6ல் இருந்து யாரையும் கெடுத்தாரா? இல்லை. வேலை பார்த்தவங்களை பூராமே மேலும் நல்ல வேலை பார்க்க வச்சு அதில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததும் பலாபலனை நல்லபடியாக மாற்றுறதும் குரு பகவான் தான். அதனால் குருவை நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துலையும் இந்த இதாக பேசிடக்கூடாது. அதே குரு 7ஆம் இடத்துக்கு வர்றார், லக்னத்துக்கு 7ஆம் இடம். அவர் திருதிய விரையாதிபதி. அப்போ 7ல் உட்கார்ந்த உடனேயே மகர லக்னத்துக்கான கல்யாணமே நடக்கலை, 7ல் குரு வந்துச்சு, கல்யாணம் பண்ணலாமான்னு சரி, கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே கல்யாணத்தை நான் நினைச்சிறேன் 7ல் குரு வந்துச்சு. அப்போ சொல்லலாம்ல, ராசிக்கு 7ல் குரு வந்துச்சு, 2, 5, 7, 9, 11 குரு வந்தால் வியாழ நோக்கம் அப்படின்னு. மகர லக்னத்துக்கான 7ல் குரு இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது. மாற்றி வச்சுக்கோ. 24 வயசு 25 வயசு பிள்ளை குரு வந்துட்டாரு, கல்யாணம் பேசா பண்ணலாம். ஒரு விஷயத்தை நான் இது ஏன் அப்படின்றத நம்ம தெரியும். இதே குரு கண்ணில் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்தப்போ இவன் கல்யாணம் பண்ணுறான்னு வைங்களேன், வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். பட்டு 7ல் குரு, அவர் ஏற்கனவே திருத்திய விரையாதிபதி, அவர் கொடுக்கறத பூராமே வேற வழியில் அதை எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பார். யார்? குரு. உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏதாவது ஒருத்தர் உன்னைய அதை எங்கேயாவது சந்தர்ப்ப சூழ்நிலையை எடுத்துருவார். இங்கே 7ல் குரு வரும்போது 7ஆம் இடத்துல யார் இருக்கா? சனிபாவனுடைய பூச நட்சத்திரம் இருக்கு. அப்போ இந்த குரு 7ஆம் இடமாகிய கணவன் ஸ்தானத்துக்கு 9 குடையவர், 6 குடையவர். அப்போ நீ கல்யாணம் பண்ண உடனே மன வாழ்க்கையில் ஒரு பிரிவோ பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட என்னென்னா,
கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி அந்த குரு சனிசாரம் சனி கடகத்துக்கு அட்டமாதிபதி இல்லையா? அப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பையனுக்கே ஏன் வந்து ஒரு சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது? அவனை நல்லவனே கொண்டு போகக்கூடாது இந்த இடத்துல குருவை. அதனால் திருமணத்தை குரு பயிற்சியில் வந்து ஆகோன்னு பண்ணிக்கணும்னா உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா தள்ளி போட்டுக்கோ. ஆனால் அதே நேரம் ஒரு வேலை கிடச்சி வெளியே போகிறான் அப்படின்னு வைங்களேன், சிறப்பாக வெளியில் போகிறான். மகர லக்கணத்தை பொதுவாக மகர லக்கணத்துக்காரன் உள்ளூரில் இருந்தால் அவன் செல்லா காசு தான். அவன் வெளியே ஏறிடணும். அப்போ வெளியே ஏறிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த மகரத்தில் இந்த 2024 என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம், இவங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அனுக்கிரகம் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருக்கான் பாருங்க. அவனுக்கு இந்த 2026 குழந்தை பிறந்தோம், குழந்தை செல்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நோய் நொடியில் இருக்கான், அவன் வந்து ரிலீஸ் ஆயிடுவான். கடன் பட்டிருக்கான், கடன்லேருந்து ரிலீஸ் ஆயிடுவான். அப்போ இது ஒரு பக்கம் அவனுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனில் இந்த நியூ இயர் வந்து இருக்குது. அப்போ ஏன்னா மகரலக்கணத்துக்கு பெரிய ஆடம்பரத்தை விரும்புறது இல்லை தான். அப்போ இந்த இடம் இவனுக்குடைய கௌரவம், மரியாதை, மதிப்பு, எதிர்பாராத ஒரு யோகம், எதிர்பாராத சிறப்புகளை கொடுப்பதற்கு உண்டான நிலை இந்த இதில் இருக்குது. அப்போ இவங்களும் சும்மா இல்லை, நல்லவங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த 2026 அவன் சார்ந்த துறை, அவன் எந்த துறையில் வேணாலும் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு புகழ், ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவார்டு ரிவார்டு வாங்கலாம், படிப்புலேயும் வாங்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ்லேயும் வாங்கலாம். ஏன்னா புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறேன், செய், அது உனக்கு அனுகூலமாக இருக்கும். அப்போ சரி, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அதை வேறு இன்னொரு இடத்துல டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறேன், தாராளமாக வைக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த 2026 மகரத்துக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய விஷயம். குரு பயிற்சி அல்லது குரு பகவான் பயிற்சியானால் கூட காசு பணத்தை எதுவுமே குறைக்க மாட்டார். பாருங்கள், மகரத்தில் பிறந்தவனுக்கு குரு 3-12 கூடையவர் தான். பூசத்தில் வந்து உட்கார்ந்தவொடனே பாருங்களேன், இவனுக்கு ஏதாவது ஒரு எங்கிட்ட இருந்து காசு வரும்னு தெரியாது, ஒரு ப்ராப்பர்ட்டியை முடிச்சிருவான், சொத்து வாங்கிடுவான். ஏன்னா அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இவன்ட்ட என்ன ஒரு சுபாவம் அப்படின்னா, இந்த மகரத்தில் பிறந்தவனுக்கு இறக்க சுபாவம் ஜாஸ்தி. இந்த இறக்கத்துக்குரிய சுபாவம் மாதிரியே பயந்த சுபாவம் இருக்கும். ஏதாவது அர்த்தமில்லாத ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் மகர லக்கணத்துக்காரன் தான். ஆனால் இந்த இடத்துல இவன் இதுவரைக்கு இவன் செஞ்ச செயலுக்கு உண்டான ஒரு பிரதிபலிப்பு அல்லது ஒரு முன்னேற்றம் அல்லது ஒரு மாற்றம், ஒரு மரியாதை இந்த இதில் கிடைக்கும். பாருங்களேன், இவன் சார்ந்த துறைகளில் இவனுக்கு ஒரு சிறப்பு கொடுத்துரும், புதிய முயற்சியில் கை கொடுக்கும், புதிய தொழில் செய்யலாம். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சொபிஸ்கேட் லைஃப்பில் சுகபோகத்துக்கு குறையே வராது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எதிர்பாராத பயணத்தின் மூலமாக ஒரு பிரயோசனம் உண்டு. அதாவது ஒரு சுற்றுலா போகணும்னு நினைக்கிறான், ஆன்மீக யாத்திரை போகணும்னு நினைக்கிறான், அதெல்லாம் எங்களுக்கு இயற்கையாக இருக்குது. அதை குழந்தை குட்டி மனைவி மக்களோட வெளிநாடு, வெளியிடங்கள் அல்லது வந்து ஒரு டூர் அப்படின்றது இன்பமாக போயிட்டு வர்றதுக்கு நான் ஒரு அமைப்பான வருஷம் இந்த வருஷம் 2026. ஆனால் இயற்கையிலே மகர லக்னத்துக்கான செரிமான சக்தி கிடையாது. அவனுக்கு ஸ்டொமக் பெயின் அப்செட் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த 2026 அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து எதுனா இந்த ஸ்டொமக் தான், வயிறு தான். அப்போ வயிற்றை அவன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இந்த இது இருக்குது. இன்னொன்று, இது எதிர்பாராத உயர்வு, மேன்மை, சிறப்பு, யோகம், விருத்தி, அதில் எல்லாம் ஒரு குறையும் இல்லை. சரி, வேலை வாய்ப்பு, ஒரு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவனுக்கு இந்த வருஷம் அவன் எழுதுகிற எக்ஸாம், ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதினாலும் சரி, டிஎன்பிசி எழுதினாலும் சரி, கை மேலே வேலை கிடச்சிடும். ஸோ வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. மருத்துவ ரீதியாக வந்து ஸ்டொமக்கை மட்டும் பார்த்துக்கிடணும். குரு கன்னிக்கு வரும்போது இவனுக்கு மிக சிறந்த யோகம்னாலும் இந்த இடம் விட்டு இடம் போகக்கூடிய நிலை இவனுக்கு இருக்குது. எதிர்பாராத மாற்றம் கிடைக்கும். தொழில்துறையில் பிரகாசமாக வந்துடுவான். ஏன்னா அதை விட என்னென்னா, தன் உடன் பிறந்தவருடைய நலனுக்காக இவன் வந்து காசு பணத்தை செலவழித்து அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையும் இதில் தான் இருக்குது. ஏன்னா நல்ல அற்புதமான காலகட்டம். ஜாலியாக பல பேர் என்ன செய்வாங்கன்னா, மகரத்தில் பிறந்தவங்க இந்த கிளப்புக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் போய்
என்டர்டைன்மெண்ட் அதை கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பாங்க. அதில் மட்டும் காசு பணத்தை விட்டுறாமல் இருந்தால் சர்த்தேன். நிச்சயமா என்ன? ஆமாம். மகரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி அப்படின்றது நல்லா இருக்கு. சாதனையான ஒரு விளையாட்டு துறையில் இருக்கான்னா சரி, அவன் சாதனை படைப்பான், அவனுக்கு பாராட்டு கிடைக்கும். ஸ்கூலில் எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்கூடிய ஒரு நபர் யாருன்னா 2026 மகரத்தில் பிறந்த குழந்தைகள் தான். அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது, ஹெல்த் அண்ட் வெல்த்தெல்லாம் நல்லா இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி நல்ல ஒரு உகந்த காலம், நல்லா அருமையாக செய்யும். ரொம்ப நாளாக வந்து படிப்பு முடிச்சிட்டேன் சாமி, வேலை தான் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இன்டர்வியூ, நல்ல ஒரு ஜாப்பை கொடுத்து கொண்டு போயிடும். இது 2 நாள் பழைய வீடாக இருக்குது, இடித்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பழைய வீட்டை ஆல்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா எதிர்பாராத நிலையில் இந்த வீட்டை மாற்றிக்கிற சூழல் வரும், மாற்றிக்கணும். நிச்சயமா வயதான உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆமாம் 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 அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், புறா வந்து வயசானவங்க தான் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா வயசானவங்கன்னு சொல்கிறீங்க, மகர லக்னத்துக்காரனுக்கு வந்து சார் நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு, மகர லக்னத்தில் பிறந்தவங்களை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள், அவன் வயசை நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது. முதுமையிலும் ஒரு இளமையினுடைய தாற்பயம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி சனி, இந்த சனி என்ன செய்யுதுன்னா, சனி வயதான அப்படின்னு வருது இல்லையா, அப்போ மகர லக்னத்துக்கு உரியவர் யார்? சனி. அப்போ மகர லக்னத்துக்காரனுக்கு வயசு ஏற ஏற ஏறத்தான் இளைஞர்கள் செய்யக்கூடிய அற்புதமான நிலையில் அவங்க செய்வாங்க. மனசில் தெம்பு, ஊக்கம் நல்லா இருக்கும். அதனால் வயசானவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆண்டு தான் இது. அது பிள்ளை குட்டிகளை பத்தாச்சு, பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம், கல்யாணம் ஆகலை, செய்யலை, வைக்க முடியலன்னு சரி, மகர லக்னத்தில் பிறந்த குழந்தைகள், அதாவது பெற்ற குழந்தைகளுக்கு சிறப்பாக சுபச்செலவு செய்கிறதுக்கு இந்த வருஷம் துணையாக இருக்கும். நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. வாழ்த்துக்கள்.